சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த லிங்கா படத்தின் நஷ்டஈடு பிரச்சினை இன்னும் தீர்க்கப்படாமல் இருந்த நிலையில் அதை முற்றிலும் தீர்த்துவிட தயாரிப்பாளர் சங்க தலைவர் கலைப்புலி எஸ் தானு முடிவு செய்ததாக கூறப்படுகின்றது. லிங்கா படத்தின் உரிமையை பெற்ற வேந்தர் நிறுவனத்தின் பாயம் புலிக்கு பிரச்சினை வந்ததால் ரஜினியை வைத்து தயாரித்து வரும் தனது கபாலி படத்திற்கு பின்னால் பிரச்சினை வரும் என்பதால் இந்த பிரச்சினைக்கு முடிவு கட்ட தானு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகின்றது. சமீபத்தில் லிங்கா படத்தின் தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ், வேந்தர் மூவிஸ் மதன், கலைப்புலி தானு மற்றும் விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் ஆகியோர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் லிங்கா படத்திற்காக நஷ்டஈடு தொகை மொத்தம் 12 கோடி திருப்பி தருவதாகவும், இதன்படி ரஜினிகாந்த் 6 கோடியும் ராக்லைன் வெங்கடேஷ் 6 கோடியும் தருவதாக முடிவு செய்யப்பட்டது. இதன்படி ரஜினிகாந்த் தரப்பில் இருந்து 6 கோடி உடனடியாக கொடுக்கப்பட்டது. ஆனால் ராக்லைன் வெங்கடேஷ் தன்னால் 4.5 கோடி மட்டுமே தர முடியும் என்று கூறியதால் இழுபறை தொடர்ந்தது. பின்னர் இந்த பிரச்சனை இன்றுடன் முடிய வேண்டும் என்று நல்லெண்ணத்தில் ரஜினி படங்களை ரெகுலராக ரிலீஸ் செய்யும் திருப்பூர் சுப்பிரமணியம் அந்த 1.5 கோடியை தானே தருவதாக முன்வந்தார். ரஜினி படங்களால் தான் கோடிக்கணக்கில் சம்பாதித்துள்ளதாகவும் அவருக்காக இந்த பணத்தை தருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களின் நல்லெண்ணத்தால் இழுபறையில் இருந்த லிங்கா பிரச்சனை முடிவுக்கு வந்தது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.